கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இன்று அநேக நேரத்துல நாம் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 உலக காரியங்களும் உலக கவலைகளும் உலக ஆசைகளும் நம்முடைய சிந்தனையில போய் விழுகிறது. இது நிமித்தமாக நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். வல்லமையுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நாட்களிலும் தேவ ஊழியர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்துல வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உங்கள் செவிகளில் சென்று உங்கள் இருதயத்தில் கடந்து சொல்லப்படும் பொழுது என்னென்ன காரியங்கள் உங்கள் குடும்பத்துல மரித்து போய் இருக்கிறதோ அந்த வல்லமையான தேவ சத்தம் உங்களுடைய காரியத்துல கடந்து சென்று உயிர்ப்பிக்கிறதாய் மாறிவிடுகிறது. நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தேவனுடைய ஆலயத்துல கடந்து சொல்லப்படும் பொழுது உங்கள் செவிகளை நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நேராகவும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராகவும் நீங்கள் செவி சாய்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்கள் இருதயங்களில் கடந்து சென்று உங்களுடைய காரியத்தை உயிர்ப்பித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், இனி மனுஷனுடைய சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு உங்கள் செவிகளை சாய்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless.